உலகெங்கும் உள்ள பிகைன் பக்திரியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இப்போ பிறந்திருக்க 2025வது வருஷம் என்னவெல்லாம் பண்ணும், என்ன மாதிரியான ப்ளஸ் மைனஸ்லாம் எனக்கு இருக்குன்றதை ஆல்ரெடி நம்ம அலசி ஆராய்ச்சி பார்த்தாச்சு. ஆனாலும் ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக என்னுடைய நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கிரகங்கள் கொடுக்க போகுது, என்னுடைய வாழ்வியல் எதை சார்ந்து இயங்க போகுது. நான் இந்த ராசியில தான் இருக்கேன், ஆனாலும் நான் இந்த நட்சத்திரத்தில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா, இல்லை எல்லாருக்கு மாதிரி தான் எனக்கும் நடக்குமா அப்படின்ற பல கேள்விகளோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கினிய சித்திரை நட்சத்திர நண்பர்களே, வரக்கூடிய பிறந்திருக்க இந்த 2025வது வருஷம் சித்திரை நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பலாபலனை தரப்போகுது அப்படின்னா, சித்திரை நட்சத்திரம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 வேறு இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. கன்னிலையும் இருக்கு, துலாம்லையும் இருக்கு. துலாம்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அல்டிமேட்டா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. என்னத்தை நான் சொல்ல, எனக்கு பொறாமையா வர இருக்கு சொல்றதுக்கு, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. துலாம்ல இருக்க கூட சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்க போகுது. எதிர்பாலினத்தவர் மீது இருந்த தேவையில்லாத கசப்புலாம் நீங்க சிந்தனை தெளிவுற போகுது. குருவோடைய பார்வை குரு என்னதான் நம்மளுக்கு யோகாதிபதியாக இல்லாம இருந்தாலுமே குருவோடைய பார்வை, அவர் சுபர் இல்லையா, குருவோட பார்வை மூலமா சிந்தனை தெளிவு பெற போகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்ற தெளிவு துலாம்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. ஆகச்சிறந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இயங்க போகுது. நிறைய பேர் பொன்பொருள் சேர்க்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க. வட்டிக்கு கொடுத்து மாளலன்னு சொன்ன அத்துறை சித்திர நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக வட்டியிலிருந்து எஸ்கேப் ஆக போறீங்க. எங்கேருந்து வருது ஏன் வருதுன்னு தெரியாது, எப்படியாவது ஒரு பணம் இது வரைக்கும் வட்டி கட்டி முடியலன்னு சொன்ன அத்துணை சித்திர நட்சத்திரக்காரும் வட்டியிலிருந்து விடுபட போகிறீர்கள். கிரெடிட் கார்டு அடைய போகுது. நிறைய சித்திர நட்சத்திரக்கார கடன் அடைதல் அப்படின்றது மட்டும்தான் இந்த 2025வது வருஷம் ஒரே ஒரு நிம்மதி பெருமூச்சாக இருக்கும். யாரெல்லாம் நிறைய நகையை அடகு வச்சு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அத்துணை சித்திர நட்சத்திரக்காரர்களும் நகையை மீட்டெடுத்தல் அப்படின்றது இயல்பா இருக்க போது. இல்லை வேற இடத்துக்கு மாற்றி வைக்கிறது, இல்லை பேங்க் லோன் கிடைக்கிறது, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு பணம் பரிவர்த்தனை அப்படின்றது நடக்க போது. பணம் காசு கிடைக்க போகுது. யார் உங்களை எதிர்த்தாங்களோ உங்கள் திறமையால் நீங்கள் அவர்களை சமாளிக்கக்கூடிய காலம் அப்படின்றது இனிதே ஆரம்பம். முயற்சியால் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டம். குருவோட பார்வை சூப்பரா இருக்கு. சனியோடைய இயக்கம் 6ல் இருக்கு. அதுவும் சனி யார் தெரியுமா உங்களுக்கு, சும்மாலாம் சொல்லக்கூடாது, யோகாதிபதி. 4க்கும் 5க்கும் உடையப்பட்டவர். இப்படிலாம் நான் என் லாங்குவேஜில் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். சாதாரணமாக சொல்றேன், சனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய, உலகத்துக்கே அவர் பவரா இருந்தா கூட துளாராசிக்காரங்களுக்கு சனி யோகர். அதுவும் இந்த தடவை உங்க ராசிநாதன் சனியோட சேர்ந்துதான் இந்த நியூ இயரே ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லுங்க, உங்க காட்டுல மழை தான். துளாராசிக்காரங்க வருத்தமே பட வேணாம், ஜாலியா இருக்கலாம். கவனம் நண்பர்களிடம் மட்டும். புதிதாக பழகிற உறவுகளில் கவனம், நண்பர்களிடம் கவனம், பேசுகிற பேச்சில் கவனம். மற்ற எல்லாமே சூப்பருங்க, வேற எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நிறைய யோசிக்கிறீங்களோ, யோசிச்சுட்டே இருக்கீங்க நிறையா. இப்போ இது மாதிரி யோசிக்க வேணாம், எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நான் அதை பண்ணுவேன், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் இசட் வரைக்கும் போட்டு வச்சிருப்பாங்க துலாம்ல இருக்க சித்திரை நட்சத்திரக்காரங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது அதுக்கு ஒரு குறியீடு போட்டு இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பண்ணுவதற்கான காலம் அமைஞ்சிருக்காது. இந்த தடவை துலாம்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. அதனால நீங்க கவலையே பட வேணாம். நீங்களாம் ராசி பலன் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கெடுதல் பலன் அப்படின்றது எதுவுமே இல்லை. நண்பர்களிடமும் எதிர்பாலினத்தவரிடம் கவனம். மற்றபடி நிறைய கல்யாணம் நடக்க போகுது. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் நிலம் சார்ந்த இடத்துக்குள் ஒரு அதிபதியாக போகிறீர்கள். எப்பயோ எங்க சொத்தோ எங்க இருந்து வரும் தெரியல, எனக்கு பங்கு பிடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி துலாம்ல இருக்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அது நிகழ போகுது. முதல் 5 மாதங்கள் சூப்பரா இருக்க போகுது. அடுத்த 5 மாசம் என்னதான் குரு மாதிரி அவர் உங்களுக்கு யோகாதிபதியாக இல்லாமல் இருந்தாலுமே குரு சுபர் என்ற தனித்துவத்தில் 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் முயற்சி பண்ணி உங்களுக்கு ஒரு பிளஸ். நல்ல என்ன சொல்றது, இப்போ நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க, வேற ஏதோ மொழி பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். கிளியர். இந்த மாதிரி எதிர்பாலினத்தவராக இருந்தாலும் சரி, எதிர்மொழி பேசுபவராக இருந்தாலும் சரி, வேட்சி மொழி மனிதர்களிடம் அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ இப்போ கண்ணில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் யாரை வழிபாடு செய்தால், இல்லை என்ன மாதிரி வழிபாடு செஞ்சேன்னா, இப்போ நீங்க சொன்ன இந்த குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருக்குதான், இதை எப்படி நான் சரி பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அம்பாள் அப்படி மடியில வச்சுட்டு நாராயணன் உட்காந்துருப்பார். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ரேரா இருப்பார், 2-3 இடத்துக்குலாம் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய நாராயணனை வழிபாடு செய்யக்கூடிய கன்னியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சகிதமா நீங்கள் வாழ்வதற்கான வாழ்வியலை அமைத்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி இல்லாட்டி நம்ம மடியில நரசிம்மனோட உட்காந்துருப்பாங்க அம்பாள், அவளை போய் பாருங்க, பிடிச்சிக்கோங்க, அந்த லட்சுமியை பிடிச்சிக்கோங்க. புதன்கிழமை நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய கன்னிராசியைச் சேர்ந்த
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய எதிரி உங்கள் கண் முன்னாலே தவிடுபொடியாவதே உணர்வீர்கள். வரக்கூடிய எல்லாமே அப்படி டக்கு 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 நரசிம்மர் அழிச்சு விட்டு போயிட்டே இருப்பாரு. அதனால நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் இந்த 2025ல இப்பயே இந்த வீடியோ எப்போ உங்களுக்கு கண்ணில் படுதோ தெரியாது. அதுக்கு அடுத்த புதன்கிழமையில இருந்து இல்ல அன்னைக்கே புதன்கிழமையா ரொம்ப லக்கி நீங்க ஆரம்பிச்சிருங்க. நேரம் காலம்லாம் எதுவும் தேவையில்லை. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்காச்சு கடவுளுக்காச்சு நீங்களாச்சு நரசிம்மனாச்சு குடிச்சுக்கிட்டீங்களா ஜெயிக்கிற வழியை பார்த்துட்டே போயிட்டே இருங்க. அதனால இந்த நேரமா அந்த நேரமா இப்போ பண்ணலாமா அப்போ பண்ணலாமா அதெல்லாம் வேண்டாம். நம்ம பானகம் படைக்க போறோம், நரசிம்மரை கூப்பிட போறோம், நம்மளும் குடிக்க போறோம், ஜாலியா இருக்க போறோம். கிளியர்? இதை வந்து பண்ணீங்கனாலே சூப்பரா இருக்க போகுது. துலாம்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானின் வழிபாட்டின் மூலமாக முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். இன்னும் அப்படியே தைப்பூச காலம்லாம் வருது. அதுக்குள்ளே இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பா தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக பார்ப்புகளும் வண்ணம் முன்னுக்கு வரக்கூடிய சூழலை முருகனர்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.